பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போலாம் கிடையாது. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான வீடியோ, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுற பொண்ணுங்களுக்கு தான். அதனால இந்த வீடியோ முடிஞ்சாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸா இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த இஷ்யூனாலே பாத்தீங்கன்னா சில பொண்ணுங்கலாம் கேம் விட்டு போயிருக்காங்க. சில பொண்ணுங்கலாம் யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், என்ன பண்ண தெரியாத இன்னும் கூட கேம்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் இது. நான் ரொம்ப இது என்ன இஷ்யூனே சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா கேம்ல வந்து பாத்தீங்கன்னா சில எச்சனாங்க இருக்குது. அது என்னதான் வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணுங்க போட்டோ எடிட் பண்றது, மார்க் பண்றது, அதை வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல, இன்ஸ்டா குரூப்ல ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பொண்ணுக்கே ஷேர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றது, அந்த மாதிரிலாம் சில நாய்ங்க இருக்கானுங்க. இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மெயினா அந்த சோசியல் மீடியால வர பொண்ணுங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுத்து லவ் பண்ற மாதிரி பேசி மண்டையை கழுவி பாத்தீங்கன்னா போட்டோஸ் வீடியோ வாங்கி பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மேபி அவன் ஃபர்ஸ்ட் அவன் எடிட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சி போட்டோ தான் எடிட் பண்ணிருப்பான். அதனாலதான் அவன் பொழப்பு போயிட்டு எனிவேஸ் இவனுக்கு சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்ல. இவனுக்கு எப்படா அடுத்த பொண்ணுன்னு இருப்பானுங்க. ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் ஒரு ரெக்வஸ்டாவே வைக்கிறேன், ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்றவன், எடிட் பண்றவன், ஏமாத்துறவங்க கூட எல்லாம் பழகாதீங்க. அப்படி ஒரு வேலை பழகலாம் இதுதான் விளைவு. அதே மாரி பழகுவேன், அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ வித் யுவர் ஓன் ரிஸ்க்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பொண்ணுங்க இன்னும் கூட அஃபெக்ட் ஆயிட்டு தான் இருப்பாங்க. நான் அதனால தான் சொல்றேன். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டு